ராசி பாருங்க. குழம்பு கிட்ட வாங்க. குழம்பு வைக்கிறாங்க. எனக்கு கொட்டை. மாங்கொட்டையா? மாங்கொட்டைங்க அப்படின்னு சொல்லு. அப்புறம் தலை, மீன் தலையா? மீன் தலை. அப்புறம் ஒரு வால். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ இந்த மீனை வறுத்தரலாங்க. வாங்க மீன் வறுக்கலாம். இந்த மீன் வந்து பட்டைப்பாறைங்க, பட்டைப்பாறை. இந்த மீனை வறுத்து எடுத்துட்டு இதே எண்ணெயில் நான் குழம்பு வச்சுருவேங்க. பாருங்கள் எப்படி நுரைய வருது பார்த்தீங்களா? இது முழுக்க முழுக்க நல்லெண்ணெய்ங்க. சூப்பராக இருக்கும். ஓகே, வறுத்துட்டு சொல்கிறேன். அடுத்தது அதே மசாலா பெரட்டின சட்டியில் மீனை குழம்புக்குள்ளே மீனை போட்டு கொஞ்சம் நைஸ் உப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக மிளகாத்தூள் போட்டு குழம்புத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் உப்பு உரப்பு நல்லா சோர்ந்துடும். குழம்புல அள்ளி போடும்போது சீக்கிரமாக உப்பு உரப்பு சோர்ந்துடும் மீனில். ஓகே, இப்போ வந்து பெரட்டி வச்சுட்டேன்னா இதில் உப்பு உரப்பு சோர்ந்துக்கிட்டு இருக்கட்டும், மீன் வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில் வந்து நான் வந்து வெங்காயம் உரிச்சிட்டு தக்காளி சுத்தம் பண்ணிவிட்டு புளியை கரைச்சி எல்லாமே ரெடி பண்ணிட்டு வரதுள்ள மீனில் உப்பு நல்லா சோர்ந்துடும். இந்த பக்கம் உலை வச்சாச்சு, இந்த பக்கம் மீன் வறுத்துடலாம். எப்படியும் குழம்பு வச்சுருவேன். ஓகே, வச்சுட்டு காமிக்கிறேனே. மீனை இந்த பாருங்க, மீனை வறுத்து எடுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே புளியும் உப்பும் சேர்த்து கரைச்ச தண்ணியை ஊற்றி வச்சிட்டேன். ஏன்னா நெடி ஏறிட்டுருக்கோம், அதனால் ஊற்றி வச்சிட்டேன். இப்போ அது கூட குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு தூளும் தனி மிளகாத்தூளும் எல்லாத்தையும் போட்டு கலக்கி வச்சுட்டு நான் போய் தக்காளி ரெடி பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் அதை தாளித்து ஊற்றணும். தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம். அதில் இன்னைக்கு மீன் குழம்பு வேறு விதமாக வித்தியாசமாக வைக்க போகிறேன். வாங்க எப்படி இருக்குங்க, எப்படி செய்யணும் பார்க்கலாம். பெரிய பெரிய தக்காளியாக 2 தக்காளியை அரிஞ்சிக்கிட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ தக்காளியை இதில் சேர்த்துடலாங்க. கப்பு அலசி ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஓகே, அடுப்பை தச்சாச்சு பாருங்கள். இப்போ இது பாட்டு கொதிச்சிட்டு இருக்கட்டும். கொதிக்க விட்டு மீனை போட்டுடலாங்க. ஓகே, மூடி வச்சு கொதிக்கட்டும். பொத்தி வச்சு மூடி வச்சு அடுப்பு தான அணைஞ்சிடாம பாரு, காத்தடிச்சு அணைஞ்சிடாம பார்க்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ண பாட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் வைக்கிற குழம்பு மாரி பார்த்து நீங்களும் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து மீன் போட்டுடலாங்க. அப்படி மீன் போட்டாச்சா? அப்புறம் மாங்காய் போட்டுடலாங்க. ரெடி. இதெல்லாம் கொதிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு தாளித்து ஊற்றிடலாம்.
ஏன்னா இது மீன் வறுத்த எண்ணெயிலே நான் குழம்பு வைக்கிறதுனால இப்படி வைக்கிறேன். ஓகே, இப்போ வெந்தயம் தாளித்து வெங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வாசனைக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். அது கூட 2 பூண்டு பல் வாசனைக்கு போட்டுக்கிறேன். இது பாறை மீன், அதனால் 2 பூண்டு பல் போட்டுக்கிறேன். மற்ற மீனுக்கெல்லாம் போட மாட்டேன். நல்லா செவக்கட்டுங்க. ஓகே, செவந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் செவக்கட்டுங்க. செவக்க விட்டு குழம்புல ஊற்றிட வேண்டியதாங்க, வேலை முடிஞ்சிடுங்க. ஓகே, குழம்பு பாருங்கள், சும்மா கம்மன்னு இருக்குது குழம்பு. ஏற்கனவே இதில் எண்ணெய் இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்குறேன். ஒன்னாலதான் சொக்கி கிடக்குறேனே, மீன் குழம்ப வச்ச உடனே ஒரு கட்டு கட்டிடுவேனே, சோறு வடித்து கவுத்தாச்சு, மீனை வறுத்து எடுத்தாச்சு, அடுத்தது குழம்பு வச்சாச்சு. செமல்ல, கண்ணு வச்சிடாதீங்க, வேணா கேட்டுக்குங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன். எல்லோரும் காரைக்காலுக்கு வாங்க, சரிங்களா? காரைக்காலுக்கு வாங்க, தேவி வீட்டுக்கு வாங்க, எல்லோரும் சாப்பிட்டுட்டு போங்க. மணக்க மீன் குழம்பு. ஓகே, நல்லா செவந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்க, தாளித்து ஊற்றி வச்சுங்க, சரிங்களா? வாங்க எல்லோரும் மீன் குழம்பு சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சாப்பாடு வைக்க போகிறாங்க. சூடான சுவையான சாப்பாடு. எதுக்கு டிங்கின்னு சவுண்டு வருது? சாப்பாடு போட்ட மகராசி பாருங்க. குழம்பு கிட்ட வாங்க. குழம்பு வைக்கிறாங்க. எனக்கு கொட்டை. மாங்கொட்டையா? மாங்கொட்டைங்க அப்படின்னு சொல்லு. அப்புறம் தலை, மீன் தலையா? மீன் தலை. அப்புறம் ஒரு வால், மீனோட வாலா? அப்புறம் நடு துண்டம். மொத்தமா மீன் சொல்லிட்டு போயா, இத்தனையும் பிரிச்சு 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 பேசுறா. எடுத்து. அப்புறம் வறுவல். அப்புறம் இது எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இல்லை பரவாயில்ல, இல்லை உனக்கு தேவையானது வச்சுக்கோ. எதில் வச்சு எடுக்கணுமில்ல. ஓகே, அதை எடுத்து வச்சுக்கோ. ஓகே. ஓகே. இங்கே ஒரு வாய் சாப்பிடு பார்ப்போம். வாங்க சாப்பிடலாம். சொர்க்கத்துக்கே போயிட்டேன். சரி சரி செம்மங்க. செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? எல்லாம் சாப்பிடலாம் வாங்கன்னு பாய் சொல்லி. வாங்க சாப்பிடலாம்.